Hi students, இன்னைக்கு 10th standard trigonometry exercise 6.4 question number 4 வந்து பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. The angle of elevation of the top of the cell phone tower from the foot of the high apartment is 60 degree அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு அபார்ட்மெண்டோட கீழ் பக்கத்துல இருந்து நம்ம என்ன செய்றோம் அப்படினா ஒரு செல்போன் டவரோட டாப்பை வந்து என்ன செய்றோம் அப்படினா பார்க்கறோம். சோ அப்ப angle of elevation எவ்வளவு கிடைக்குது அப்படினா 60 டிகிரி கிடைக்குது அப்படினு போட்டுருக்காங்க. அடுத்து என்ன செய்றோம் அப்படினா அதே இதுல அந்த டாப்ல இருந்து அதாவது angle of depression of the foot of the tower from the top of the apartment அபார்ட்மெண்டோட டாப்ல இருந்து அந்த டவரோட கீழ் பக்கத்துல நம்ம பார்க்கறோம். அப்போ வந்து angle of இது வந்து என்ன டிப்ரெஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 டிகிரி. ஓகேயா? சரி, இந்த அபார்ட்மெண்டோட ஹைட் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 50 மீட்டர் கொடுத்திருக்காங்க. According to this radiation control norms, the minimum height of a cell phone tower should be 120 meter. அதாவது மினிமமா அது எவ்வளவு இருக்கணும்? குறைஞ்சது 120 மீட்டராவது என்ன இருக்கணும்? அந்த செல்போன் டவர் ஆனது கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? சோ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து எப்படி இருக்கணும்னா 120 or more than 120 ஆ தான் இருக்கணும். State if the height of the above mentioned cell phone tower meets the radiation norms. அதாவது நம்ம இந்த செல்போன் டவர் ஆனது நம்ம இதோட வேல்யூ செல்போன் டவரோட உயரத்தை என்னன்னு கண்டுபிடிச்சி இது வந்து அதோட நார்ம்ஸ்க்கு கட்டுப்பட்டு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத நம்ம சொல்லணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த படம் ஃபுல்லா நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் BEC வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படினா எடுத்துக்கலாம். இதுல வந்து tan 30 வந்து என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா BC/BE. சோ tan 30 ஓட வேல்யூ வந்து 1/√3, BC ஓட வேல்யூ வந்து 50. அதாவது அது நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் பார்க்கறது தான். ED வந்து 50 னா BC யும் வந்து நமக்கு 50. இத கிராஸ்ல மல்டிப்ளை பண்றோம். சோ BE = 50√3 அப்படினு சொல்லி கிடைக்குது. இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் பாத்தீங்க அப்படினாக்க என்னது அப்படினா ADC. இதுல tan 60 = உங்களுக்கு என்ன வரும்? AC/CD ன்னு வரும். சோ இங்க AC வந்து நம்ம எப்படி எழுதலாம்? AB + BC அப்படி நம்ம என்ன செய்யலாம்? எழுதலாம். சோ AB போட்டுட்டேன், BC க்கு பதிலா என்ன போட்டுருக்கோம்? 50 போட்டுருக்கோம். CD வந்து உங்களுக்கு BE வந்து 50√3 னா அதுக்கு parallel இருக்கக்கூடிய CD யும் உங்களுக்கு என்னதான் இருக்கும்? 50√3 தான் இருக்கும். சோ அதோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யலாம்? குறுக்க மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது AB + 50 = 50√3 × √3 ன்னு கிடைக்கும். சோ √3 × √3 வந்து 3. சோ AB + 50 = உங்களுக்கு 150 கிடைக்கும். இந்த 50 ஐ ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது உங்களுக்கு மைனஸ் ஆகி AB ஓட வேல்யூ வந்து 100 ன்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த இடத்துல 3 யும் 3 யும் மல்டிப்ளை பண்ணும்போது 50 ஓட 3 ஐ மல்டிப்ளை பண்ணும்போது 150. இந்த 50 ஐ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போறோம். சோ 100. அப்ப ஹைட் ஆஃப் தி டவர் வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படினாக்க AB வந்து plus BC. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இத ஆட் பண்ணும்போது நமக்கு AB வந்து 100, BC வந்து எவ்வளவு? 50. சோ டோட்டலா வந்து 150. இங்க வந்து நமக்கு எவ்வளவு இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ப்ராப்ளத்துல radiation control norms. The minimum height of the cell phone tower should be 120 meter. 120 மீட்டர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளவு கிடைச்சிருக்கு? 150 மீட்டர். அது கண்டிப்பா 120 விட பெருசு தான். சோ இதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? Yes, the tower meet the radiational norms அப்படினு சொல்லணும். ஓகேங்களா ஸ்டூடண்ட்? Thank you.